பஞ்சகாமலையா இளநீ சாப்பிடுங்க. ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா இளநீ சாப்பிடுங்க. கண்ணுக்கு எரிச்சலா இளநீ சாப்பிடுங்க. ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வரதா இளநீ சாப்பிடுங்க. எல்லாம் சூடையா சூடு. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பிராண்டி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் குடிக்கிறீங்க, பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க, கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி கொடுத்தா அதை வாங்கி குடிக்கிறீங்க. வீடு பத்தி எரிஞ்சா ஃபயர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க. வயிறு பத்தி எரிஞ்சா எதை வச்சு அனுப்பீங்க? அதுக்கு தான் இந்த இளநீ சர்வீஸ். இத ஊத்தி அணையுங்க. டேய் பாடுவா, உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்குடா வந்த? ஏதோ ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேனே, மன்னிச்சுக்கங்கண்ணே. இனிமேல் உங்க கால் கடியில நாயா கிடப்பேன். கால் கடியில் உட்கார்ந்து கடிச்சு வச்சுட்டு போலாம்னா? அப்படிலாம் இல்லண்ணே. நான் ஒரிஜினல் நாயை சேர்த்தாலும் சேர்ப்பேன், ஒன்ன சேர்க்க மாட்டேன். போடா. என்ன ஒண்ணு இல்ல, கை வலிக்கணும். வெடி கொடு. வாங்கம்மா வாங்க. வெட்டுற மாதிரி அறுவாள் ஆட்டினா யாரா வருவா? கீழே போடுறான். இந்தாப்பா ஒரு இளநீ கொடு. நல்லா கேட்டுக்குங்கம்மா. புள்ளைய பத்தா கண்ணீர், தென்னைய பத்தா இளநீர். ஆமாம்மா, அடுப்புல வச்சா வெந்நீர், அத கீழே இறக்கி வச்சா தண்ணீர். நாயே, அடுத்தவங்க சொன்ன தத்துவத்தில நீ ஏன்டா சொல்ற? பேசாம இளநீ வெட்டி கொடுறான். என்னப்பா புள்ளைய பெத்தாதான் கண்ணீருன்னு இளநீரும் உப்பு கறிக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, அங்க வெட்டினது. இளநீ வேணா குடு, அதை புடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு இருக்காது. சரி பேசாத படுவா. ஏன்பா ஒரு எண்ணெய் என்ன வேலை? 5 ரூபாங்க. 5 ரூபாயா? என்னப்பா அநியாயமா இருக்கு. எதிய அநியாயம்? பொழுது சாஞ்சா போதும் 33 ரூபாய் கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே, அது உன் குடலுக்கு அநியாயமா இது அநியாயமா? அதுலயும் போதை இல்லன்னா அதுல பாதி 17 ரூபா கொடுத்து வாங்குறியே, அது அநியாயமா இது அநியாயமா? தெரியாம கேட்டாங்க, நான் மன்னிச்சிருங்க. எனக்கு எண்ணெய் வேணும். இந்தாப்பா வழிக்கோ 2 ரெட்டுப்பா. நம்ம கடையில எல்லாமே வழக்குதானே. சபாடா. என்னப்பா இது? வழிக்கு எழுதி கேட்டா எடுத்து வச்சிட்டியே. இந்தாப்பா நீயாவது வழிக்க ஒரு எழுதி விட்டுப்பா. என்ன பாக்குற? என்னங்கடா எழுதி கேட்டா முறைச்சு பாக்குறீங்க? வரவ போறதுக்கெல்லாம் எழுதி வெட்டி வெட்டி குடுக்குறீங்க, நான் காசு கொடுக்கல. நான் ஓசியா கேக்குறேன், வெட்டுடா. நாயே 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 நாயே, இதுக்கு மேல வழக்கியா வேணும்னா உன் தலை தாண்டா வெட்டுன. இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா. அண்ணே அண்ணே வழிக்க வேண்டாம், தேங்காவது கொடுங்கண்ணே. கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க, பொறிக்கிட்டு போடா போடா. இந்த பார், எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், ஏன் இளநீ கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க. வழக்கியா வந்தீங்க பொத்து விட்டுருவேன். அண்ணே வழக்க இந்த பாரா இன்னொரு வழக்கு மாட்டேன், பொத்து மூளை உறிஞ்சு போடுவேன். இல்ல என்ன கேக்குறீங்க? கோபப்படாதீங்க, உட்காருங்க. ஒரு இளநீ சாப்பிடுறீங்களா? ரொம்ப சூடா இருக்கீங்க. டேய் காக்கா, எதுக்கு நீ ரொம்ப பறக்குற? இல்ல ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு இருக்கேன். 2000 ரூபாய்க்கு இளநீ வாங்குறீங்க, 5 ரூபாய்க்கு வைக்கிறீங்க, நல்ல வியாபாரம் ஆகுது. எனக்கு சம்பளம் போக வர்ற லாபத்துல கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறீங்களா? ஆமா, இது பெரிய ஷேர் மார்க்கெட், கோடி கோடியா வந்து குவியுது. இதுல கமிஷன் வேறயா? வேலை பாடுறா. என்ன அது ஊழல்னே? ஆனா நான் அப்படி கிடையாது. வருஷம் பூரா உங்க கூடவே இருக்கிறவன். மனுஷனை பார்க்காதீங்க என்ன, மனுஷனோட மறுபக்கத்தை பாருங்க. டேய், சேவிங் பிளேடு கூட ஒரு பக்கம் சேவிங் பண்ணா மறுபக்கத்தை இன்னொரு நாளைக்கு சேவிங் பண்ணலாம். மனுஷனோட மறுபக்கத்தை வச்சு என்னடா பண்றது? ஆமா, உனக்கு மறுபக்கம் ஏது? எல்லா பக்கம் ஒரே பக்கமா தெரியுதுடா. என்னடா வேலை வெட்டிக்கு போலையா? குட்டி போட்ட நாய் மாதிரி இங்கேயே சுத்திட்டு இருக்க. என்னண்ணே பண்ண சொல்ற? அன்னைக்கு வந்து வேலை கட்டேன், தரவே மாட்டேன்ட்டாரு. நீயாச்சும் ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஓரமா உட்கார வைக்கப்படாதா? அட போடா, நானே சம்பளம் கூட கெடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டான். ஆமா, இவ்வளவு சம்பாதிக்கிறாரு, இதை வச்சு இந்த ஆளு என்ன பண்ண போறாரு? அட தவிச்ச வாய்க்கு எள்ளி சாப்பிட வராங்க, அவங்களுக்கு ஏற்றா குறைச்சு கொடுக்க மாட்டேங்கிறான்டா. வடிவேலு, இந்த காலத்துல நல்லது காலம் இல்ல, அநியாயத்தை அநியாயத்தாலதான் கேட்கணும். ஒண்ணு செய்யுமா? என்ன? காலை கொடு. வரல அவத்துல ஆளுக்கு பாதி. அண்ணே எல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிச்ச மாட்டாரா? அட அந்த ஆளு கணக்கு தெரியாதா? பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினது இல்ல, ஏதோ அலசிட்டம் கொட்டிக்கிட்டு இருக்கு. வர்றதுல ஆளு போய் பதுக்குறோமே. ரொம்ப சௌரியமா போச்சு. அப்புறப்பா உன் மாமா சிங்கப்பூர்ல இருந்தாரு, என்னாச்சு? வந்துகிட்டு இருக்காரு. அப்படியா? சந்தோஷம். என்னடா கருப்பர்கள் மாநாடா? ஏய் அண்ணன் சிகப்புடா, சட்டைய பத்தியா? ஆமா நக்கல் வேண்டாம், என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்லடா, இவன் மாமா சிங்கப்பூர்ல இருக்காரா, பணம் அனுப்புற தொழில் செய்யணும்னு சொன்னாரா, அதான் என்ன தொழில் செய்யலாம்னு எனக்கு கேக்குறான். என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க, அமெரிக்காவில இருந்து வருது, துபாயில இருந்து வருதுங்கிறீங்க. அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா? இருந்த பணம் எல்லாம் என்னடா ஆச்சு? சின்ன பையன் கேக்குறான், நல்ல வார்த்தை 4 வார்த்தை சொல்லுங்க. கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல 100 ஏக்கர் நிலம் காலியா இருக்கு. அத வாங்கி ஒரு மில்லு கட்ட சொல்றியா? என்னடா நன்னன்னு முண்டா பலி சோப்பா காசு இல்லாம இது நாயே. இதுக்கு என்ன தொழில் தெரியும்? எந்த தொழிலையும் செய்யலாம், ஆனா அது ஒரு நேர்மை இருக்கணும். என்ன பட்டுமா?
டேய் ஆ? கண்ட நேரத்துல கண்ட இடத்துல நின்னு பேசிட்டு இருக்காதீங்க. ஆ. காத்து கருப்பு வரும், ஆ. அடிச்சிடாதீங்க. என்னடா அடிச்சிருவோமா? அடிச்சிட வேண்டியதான். நகரு. திருவிழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள், நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம். அதற்காகத்தான் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம். பாருங்க, இப்ப கூட அம்மா அழுதுட்டு இருக்குது. அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சு கேட்டா ஏமா அழுகுற? விஷயத்தை சொல்லிட்டாலுமே. புள்ளைய நான் போச்சா, பொருள் காணாம போச்சா? தங்க காண போச்சா, தாலி காண போச்சா? அதெல்லாம் இன்னைக்கு என் புருஷனை காணுங்க. சரி, கவலைப்படாத, நாங்க 3 பேர் இருக்கிறோம். அண்ணே. ஏய், தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா. ஆஹா. அம்மா, உன் புருஷன் பேர் என்ன? புருஷன் பேரு சொல்லக்கூடாதுங்க. பாத்தியாடா பண்பாட்ட? ஒவ்வொரு வீட்லயும் புருஷனை போடாவாடா, பொட்டக்கண்ணா, விளக்குமாத்தடி, வேப்படி எல்லாம் நடக்குது. இந்த பொம்பளை என்னடான்னா பழைய பஞ்சாங்கமாவே இருக்கா. இந்த பொம்பளை தாண்டா முரத்துல புளிய வச்சிட்டு துரத்தி துரத்தி வித்தவா. ஆ? இது துரத்தி முரத்தால புளி அடிச்ச பொம்பளை இதுதான்டா. அம்மா, உன் புருஷன் பேரை எழுதியாவது காமிமா. எனக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. எழுதி காட்டலன்னா எப்படிமா? இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்களேங்க. இது அன்மாரு. அது இல்லைங்க. மங்கி. அதுவும் இல்ல. மாருதி. அது இல்லைங்க. அது வந்து இந்த நொய்யையும் எனக்கு எரிச்சு வரும் பாத்துக்க. பேர் சொல்லுமா? குரங்கு குச்சியை தாண்டறப்ப சொல்லுவாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதாங்க அதான். உன் புருஷன் பேர் ராமையாவா? ஆ. ஆள எப்படி இருப்பான்? ஐயா ராமையா. குடிச்சிட்டு வந்து கலண்டா பண்ணுவியா ராமையா? அத கூட மன்னிச்சிட்டாங்களா ராமையா? இது புரிய வர வேலை பார்க்கிற இடத்துல திருடி சீட்டு விளையாடியாம்டா, அதை கூட மன்னிச்சிட்டாங்களாம்டா ராமையா. தூங்கும் போது உன் காட்டெருமை கால தூக்கி அவங்க மேல போடுவீங்க. மூச்சு திணறினாலும் அதை கூட மன்னிச்சுட்டாங்கடா ராமையா. வந்துட்டா ஏடா அப்படி கத்துறீங்க? ராமையா ஒசாவையா, ராமையா ஒசாவையா, பொண்டாட்டி தேடுதையா, பொண்டாட்டி தேடுதையா. மேலே தேரே தூச்சுக்கு தையா, மேலே தேரே தூச்சுக்கு தையா. என்னது இது? இந்திடா. இப்படிலாம் பண்ண வரமாட்டாங்க. அவங்களுக்கு புரிய முடிய சொல்லுங்க. கொஞ்சம் முடி முளைச்சு கொஞ்சம் முளைக்காத மண்டையா, வர சீக்கிரமா. யோ நிறுத்தியா நான் தான் வந்துட்டேன்ல. ஏயா கண்ணா பேசி வானத்தை வாங்குற? ஏடி எங்கடி போன? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? ஐயா, என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சது ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆள் இருக்கிறப்ப பார்த்தா ரொம்ப வசதியா தெரியுது. நிறைய கிடைக்கும் நினைக்கிறேன். தனித்தனியா வாங்கிக்கங்க, ஏமாந்துடாதீங்க. ஐயா, எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க. ஐயா ஐயா முதல்ல எனக்கு கொடுத்துருங்க. அப்படியா தம்பி? முதல்ல நீங்க வாங்க. வாங்க, வாங்க. வாங்க. ஐயா ஒரு விஷயம், இங்க நான் தான் நிறைய வேலை செய்யறேன், எனக்கு தான் நிறைய கொடுக்கணும். டேய், நான் தூங்கி 12 வருஷம் ஆச்சுடா. கல்யாணம் அன்னையில இருந்து அவ பேச ஆரம்பிச்சா, நான் கேட்க ஆரம்பிச்சேன். இன்னும் அவ ஓஞ்ச பாடு இல்ல. அவ தொல்லை பொறுக்க முடியாம நாகர்கோயில இருந்து இந்த திருவிழால கொண்டாந்து தொலைக்கணும்னு நினைச்சேன். கண்டுபிடிச்சு கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டீங்களேடா. டேய், ஒரு நாளாவது அவ கூட குடும்பம் நடத்தி பாத்தீங்கன்னா என் கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்டா. அப்படியா? ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க. சந்தர்ப்பமா கேட்க? டேய், எப்படி? அண்ணே, டேய், நான் என்ன கம்சனாடா கேட்க போறேன்? அது இல்ல அண்ணே. டேய், என்னடா அஹ், தாண்டா சின்ன பசங்க தெரியா இருக்கடா. டேய் அஹ், டேய், இந்த எட்டி பாக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எங்களுக்குள்ள கொஞ்சம் கூட குறை இருக்கும், அதை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். என்ன? வாயா வா. சார், அந்த பையன் என்னோட சர்வெண்ட். அப்படியா? நான் எது வாங்கினாலும் அவனோட ஜாஸ்தியா தான் வாங்குறது. இருக்காதா? அவனை விட எனக்கு கம்மியா கொடுத்தீங்கன்னு வைங்க, அது எனக்கு மரியாதை குறைவு. அப்புறம் நான் வெளியில தலை காட்ட முடியாது. உனக்கு கூட்டியே கொடுக்குறேன். இந்தா, வா. ஏய். ஆ. அப்ப வரட்டுமா போயிட்டு வாங்க, தம்பி? போயிட்டு வாங்க. ஏய், வாடி போலாம். ஏண்டா சொல்ல அண்ணே, அண்ணே, அப்ப இருந்து நொன்னேங்கிறியே, அதுக்கு மேல ஏண்டா சொல்ல மாட்டேங்கிற? அண்ணே அண்ணேன்னு சொல்ல வருது, அடி வாங்குறது சொல்லவே வரலண்ணே. நீ சொல்ல வந்தாலும் சொல்ல மாட்டியே, நானும் வாங்கட்டுமேன்னு உன் முடிவு. அவன் மனுஷனாடா, உள்டவுசர் மாதிரி மேல வந்து ஏறிட்டானேடா. என்னண்ணே வாங்கியாச்சா? 2 பேரும் தனித்தனியா வாங்கிருப்பீங்களா? டேய் வாங்கிட்டு பேசாம இருக்கீங்க. டேய், அது என்ன, நான் ஒரு மனுஷன் இருக்கேன்ல, என்ன மறந்துடுறதா? உட்கார்றா. வாங்கினால ஆளுக்கு பாதி பாதியா கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆபா, டேய், ஒரு முறைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஆ. அப்புறம் எனக்கு பிசினஸ் சாக்குறீங்க. அதானே பிரிச்சு தான் கொடுக்க போறேன். அண்ணே, டேய், குடுறா உன் பங்க. இப்படி வாங்கணும், இப்படி வாங்கணும். சரி, விடு, ஏன் பக்கம் நான் தரேன். வாங்கிக்கடா. பிரிச்சா கேக்குற படுவா. உரிச்ச வாங்கிக்க. அண்ணே, குறைச்சு சொல்ல மாட்டேன். ஒரு தடவை கேட்டுக்கோ. பாடுவா ராஸ்கோல், இனிமே இந்த பக்கம் வந்த அண்ணே விட்டுருங்க.
விட்டுருங்க என்ன விட்டுருங்க எனக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமா இருந்தா உங்க ஒப்ப இந்த ஐடியாவை கொடுத்துருக்கணும். நீ ஏன்டா ஐடியா கொடுத்த? ஐடியா கொடுக்கறது நீ இப்ப பயந்து ஓடுறியா? உன்னை விடவே மாட்டேன். நட. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏன்டா ஆரம்பத்திலேயே பயமுறுத்துற? ஏய், இனிமே உன் பேரு பூச்சியும் இல்ல பீச்சியும் இல்ல. நாட் 6. எங்க சொல்லு. நாட்டு 6. வாயை தர அப்படியே பல்லு மேலே குத்துவேன். இனிமே நீ இங்கிலீஷே பேசக்கூடாது. புழைக்க வழி இல்லாம போலீஸ் வேஷம் போட்டோம். உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும், நம்மள பொடி மாசம் ஆக்கிடுவான். நட, குழப்ப கவனிப்போம். அதேண்ட ஊதுற. சரி தலைவா, இனிமே நீங்க கிழிச்ச ஓட்ட நான் தாண்ட மாட்டேன். ஆஹா, இப்பதான்டா என் நெஞ்ச நீ தொட்டுட்ட. ஏய், இதுதான் சரியான ஏரியா. எதுக்கு? போலீஸ் இருக்காதுன்னு அவன் தெனாவுட்ல வருவான். மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சுக்க. ஒரு கைனா 5 ரூபாய், 2 கைனா 10 ரூபாய், 4 கைனா 20 ரூபாய், 6 கைனா 6 ஆரஞ்சு ஆரஞ்சு சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும். போட்டா மழைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கி இருக்கியா? என்னன்னா இப்படி கட்டுப்பிட்டீங்க? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 1 மார்க் தானே போச்சு. 1 மார்க் இல்லையா? நான் வாங்குறதே 1 மார்க் தானே. அடிங்க. சரி, இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற? தலைவனுக்கு 3/4, தொண்டனுக்கு 1/4. சரி, நெச போலீஸ் கிட்ட எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோம். வாங்குறதுல உங்களுக்கு 3/4 எனக்கு 1/4. அங்கதான் மாற்றம். தலைவனுக்கு 1/4, தொண்டனுக்கு 3/4. தலைவருக்கு நாங்கெல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம். தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான். நடுறா. அஞ்சு பாருங்க, பார்ட்டி வருது. பெரிய பார்ட்டி. மடக்கு. ஸ்டாப் 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 ஸ்டாப். இறங்கியா இறங்கியா. எங்க ஹெல்மெட்? ஏங்க, கார் ஓட்டுறவங்க கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னு புதுசா சட்டம் வரப்போகுதா? வந்தாலும் வரலாம், நம்ம தான் முன்ஜாக்கிரதையா இருக்கணும். லைசன்ஸ் இருக்கான்னு. லைசன்ஸ் இருக்கா? 5 வருஷத்துக்கு இருக்கு. வரி கட்டினியா? 3 மாசத்துக்கு கட்டியாச்சு. லைட் எரியுமா? நைட்ல லைட் போட்டா எரியும். பிரேக்கு போட்டதுனால தான் நீங்க 2 பேரும் தப்பிச்சீங்க. இல்லன்னா எகிரி இருப்பீங்க. காத்துல வீல் இல்ல, வீல்ல காத்து இல்ல. ஸ்டீரிங்ல கூட தான் காத்து இல்ல. உனக்கு என்ன அதை பத்தி? நாட் 6. நாட் 6. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா? நீ வந்தது ஓவர் ஸ்பீடு. ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. ஓவர் ஸ்பீட் எப்படி வர முடியும்? அத போய் கார்பரேஷன்ல கேளியா? யோ, நீ ஓவரா பேசுற. டேய், கேஸ் புக் பண்ணு. 10 கை. யோ, வெயில் நேரத்துல விதண்டாத முன்னாடியா? நாங்க நல்ல போலீஸ்காரங்க. கோர்ட்டு கேஸ்க்குன்னு போனா எக்கச்சக்கமா செலவாகும். ஐயா ஒரு 50 ரூபாய், அவர் 50 ரூபாய். ஏன்டா பிச்சை எடுக்கிற? யூனிஃபார்ம் போட்டுக்கல. அதிகாரமா கேளு மேன். யோ, ஒரு 50 ரூபாய் ஏட்டை திட்டுறாரு. யாரா ஏட்டையா? பகல் யாரு ஏட்டையா? ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணுங்க, நான் வர்றேன். யோ, இந்தப்பா, நான் இன்ஸ்பெக்டர்ப்பா. எதுக்கு 50 கேட்டீங்க? பாவம் காலையில இருந்து டிபன் கூட சாப்பிடலப்பா. அப்படியா? ஆமாங்க, பல்லே விளக்கல. ஏன்டா உன் வாயை வச்சு வருமானத்துக்கு எடுக்காதடா. 50 தானே, கொடுத்துறேன். ஐயாக்கள் 2 பேரும் எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்க? மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏன் ரிப்போர்ட் பண்ண போறியா? சென்னையிலே பெயர் பெற்ற ஈவன் ஸ்டேஷன் ஐயா. ஐயா பேர் என்னங்க? இன்ஸ்பெக்டர் மூர்த்தி. பேரை கேட்டுடனே துடையெல்லாம் ஆடுதல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும். எடியா பணத்தை. இது கரைபடாத கரம். அங்க இன்னைக்காவது பல் விளக்கிட்டு டிபன் சாப்பிடுங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ வண்டி அடியா. டிராபிக் ஜாம் ஆகுது, அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது. வண்டி அடி. என்னண்ணே 40 ரூபாய் தான் இருக்கு. ஏன் 5-10 பிரிச்சு பாக்கெட்ல ஒதுக்கிட்டியா? வைடா, ராத்திரி கணக்கு பாப்போம். அது வரைக்கும் பேண்ட் சட்டை கழட்ட விட மாட்டேன். ஏய், அந்த பொட்டி கடைக்கார பொண்ணு வர்றா. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு அவளை கப்பு நமக்கு. வரட்டுண்ணே, அமைக்கிருவோம். ஏமா, நிறுத்துமா சைக்கிள. ஏன் எம்டி சைக்கிளை தள்ளிட்டு வர்ற? காத்து இல்ல. சுத்தம். ஏன் காத்து இல்ல? எங்க அப்பா சவரம் பண்ணிக்க போயிருக்காரா? இல்லைங்க, சரக்கு வாங்க சந்தைக்கு போனாரு. சைக்கிள்ல காத்து இல்ல, வீட்ல கொண்டே உடைச்சனாரு. இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். பாத்துக்கலாம். 6 to 7 டிவில பாத்துக்கலாம். டிவிலையா? இந்த இலங்கை தமிழருக்கு உணவு பொட்டலம் போட்டாங்களே, அந்த பிளைட்ல நாங்க 2 பேரும் தான் எஸ்காடா போயிருந்தோம். ஆமா, இவங்களே தான். சரி, எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நாங்க வர்றோம். இப்பதான் எங்களுக்கு டியூட்டி ஆரம்பம். போய் பாருங்க. அடிச்சு ஏத்ரா. ஏத்ரா. அடிக்காதீங்க. ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ, தாங்க முடியல. அடிக்காதீங்க. தாங்க முடியல. ஐயோ, நிறுத்துங்கயா. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி அடிக்க கூடாது. இதுக்கு முன்னால இவங்க என்ன புல் டவுஸ் ஓட்டிட்டு இருந்தாங்களா? மல்லாக்க படுக்க வச்சு லட்டிய வாயில விட்டு ரத்தத்தை எடுத்துட்டாங்க. மூச்சு விடாத. ஏண்டா, சினிமாவிலையும் டிராமாவிலையும் தான் போலீஸ கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நிஜ வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன். ஆமாண்டா, இப்பதான்டா போலீஸ் இவரு. ஷட் அப்.
காக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்கம் ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை. யாரு நீங்க கல்லறை போற வரைக்குமா? ஐயா ஒண்ணும் சொல்லாத ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் தலைவர், வர்ற வருமானத்துல அவருக்கு முக்காலு எனக்கு காலு. நீங்க குடுக்கறாருடா முக்காலு அவர் கொடுங்க. உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்ரூவரா மாறிடுறேன், முழுசா அவர் கொடுத்துருங்க. இங்க பாருங்க சார், உங்களுக்கு முன்னாடி இப்படி இப்படிங்கிறாரு. சிரிக்காதீங்கப்பா, இவங்க 2 பேரும் இழுத்துட்டு போங்க. டோன்ட் டச். சோ த வே கம் ஆன் பிரதர். ஐயோ பாத்தியாரே, ஜெயில பட்ட சாதம் சரி, நாலா பக்கம் மூட்டை பூச்சி கடினா தாங்க முடியல. பின்ன அது உன்னை வந்து கியூல கிடைக்குமா? பேசாத. நீ கூட்டணிக்கே லாயக்கு இல்லாதவன், துரோகி, நன்றி விசுவாசம் இல்லாதவன். பாத்தியாரே, எனக்கு சந்தேகம். துரோகம், நன்றி, விசுவாசம், இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன? இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம், அந்த கட்சியிலிருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா. பாத்தியாரே, அடி பொறுக்க முடியாம அப்ரூவர் ஆயிட்டேன். நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதயம் உள்ளவராச்சே. நீங்க ஒரு இமயம் என்ன, அது பக்கத்துல ஒரு சின்ன மலை. என் நெஞ்ச தொட்டுட்டடா. சேச்சே, இப்படி ஐஸ் வச்சே நீ என்ன காலி பண்ணிடுவ. இங்க பார், நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் என் முறை பொண்ணு ராக்காய் கிட்ட ஓட்ட வாயால உளர மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பாத்தியாரே, என்ன பத்தி உனக்கு தெரியும், நானா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு என் வாயை கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அப்படியா? ம். கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பிக்க. ஏன்? முதுகுல மூட்டை பூச்சி ஒட்டி இருக்கு. இங்கேயுமா வந்துச்சு கழுத? எடுத்து விடு. ஐயோ, என்னண்ணே இது? ஏய், நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல, புடி போடுறதுலயும் பெரிய ஆள்ற. இது என்ன புடி? கத்திரி புடி. ஐயோ, நரம்ப சுண்டி சுண்டி இழுக்குதே. எடுக்க வரலையேடா. இத வாத்தியார்ட்ட கத்துக்கலையா? நான் போட்ட முத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான். எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா. நேர பட்டறைக்கு விடுங்க. அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க, விரல வெட்டி என்ன எடுத்துருவாங்க. செய்யறது? அப்படியே போ, எவனாரு வர்றான்னு பாப்போம். என்ன மச்சான் அது? 2 பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க, இப்படி பின்னி பிணைஞ்சிட்டீங்களே, என்ன தகராறு? தகராறெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, தெரியாம கத்திரி புடி போட்டு எடுக்க தெரியல. நீ எல்லாம் மூக்கேத்தவர் மருமகன் சொல்ல வெக்கமா இல்ல? அப்ப இல்ல, இப்பதான் இருக்கு வெக்கமா. மச்சான், நாட்டு மருந்து கடையில புடி விடுற தைலன்னு ஒண்ணு இருக்கு, 2 ரூபா தான் அது விலை. அதை தேய்ச்சா விட்டுரும். 8 ரூபா செலவுக்கு 10 ரூபா வச்சுக்க. பணமா? மாப்பிள, எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மச்சான்? பணத்தை பார்த்தா தான் எல்லாத்தையும் விட்டுருவியே. சரி சரி வர்றேன். மாப்பிள, அந்த 10 ரூபாய் கொஞ்சம் காட்டுங்க. 2 பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன் மாப்பிள, இது என்கிட்டே இருக்கட்டுமே. உன்னை பார்த்தது எனக்கு 10 ரூபா தண்டம். இந்த பெருச்சாளிக்கு டிபன் வாங்கி கொடுக்கணுமே. நான் வர்றேன் மச்சான். தலைவரே, வெட்டுங்க. வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது. ஆமா, எப்பவும் உன் பாக்கெட்ல கரன்சியா தான் இருக்கும். போடுற வெளிய. இது உள்ள, வெளிய. இது உள்ள. ஏய், இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம், அதையே ஞாபகப்படுத்துறியா? ஏய், ஜீப்ல போலீஸ் வர மாதிரி இருக்கு, சுத்ரா. ஐயோ, நான் இல்ல அண்ணே, இது போலீஸ் ஜீப் இல்லண்ணே, பொதுப்பணித்துறை ஜீப்பு. அது என்னமோப்பா, ஜீப்பை பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. வாங்க, என்ன ஏதுன்னு கேப்போம். என்ன ஏது? ஏங்க, இதுதானே வளர்ந்தார் காலனி? ஆமா. நாங்க பொதுப்பணித்துறையிலிருந்து வரோம். அதோ ஜீப்ல உட்கார்ந்துருக்காரே, அவர் தான் இன்ஜினியர். வணக்கம். ஐ அம் இன்ஜினியர். மாத்திர பூதம். என்னது மரத்துல பூதமா? மாத்திர பூதம்பா. சரி, இறங்கி வாய்க்கா. இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு 10 குடிநீர் குழாய் சாங்ஷன் ஆயிருக்குது. இங்க முக்கியமான ஆள் யாரு? யாரு? நான் தான். இவர் தலைவர், நான் ஜெயலலிதா. கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது மட்டுமா, மந்திரில இருந்து மேயர் வரைக்கும், மேயர்ல இருந்து மந்திரி வரைக்கும் அலையோலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே. போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்குங்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு வந்தோம். ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஜெயிலுக்கு வர போனோமே. அதையெல்லாம் ஏன்டா அவர்கிட்ட சொல்ற? அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம், தொண்டு. வாழ்க உங்கள் தொண்டு, வளர்க உங்கள் குண்டு. ஐயோ ஐயோ, இவங்க சரியான பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க. இந்த காலனிக்காக பாடுபட்டவன்னு சொல்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு போ 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 போ. அதான் நான் சொல்ல, மக்களுக்காக போனமே. தெரியுமே, இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு. அது கிடைக்கட்டும் கழுத. ஏழையாது. ஓ, மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா? இல்லையே. இவங்கதான் கோதை நாயகி, மன்ற பொருளாளர், மகளிர் அணி தலைவி. வணக்கம்மா. வணக்கம். வாயே அப்படித்தான், கொஞ்சம் திரும்பிக்க. நீங்க பயப்படாதீங்க. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு
அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம். எங்க சாப்பிடலாம்? சொல்லேன்டா. போற வழியில சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க. இது நம்ம பொருளாளரோட ஸ்டால். ஆமா, எங்க கடை தான், வாங்க, வாங்க. உட்கார். சோடா சாப்பிடுறீங்களா? யோ புடிச்சுக்கிற கூட. விடு. இந்தாங்க சாப்பிடுங்க. குடிங்க. யோ பியூனு டிரைவர் கிட்ட கொடு. இந்தா நீ ஒண்ணு சாப்பிடு. குடி. டேய் இன்னும் யாராவது இருந்தா கூப்பிடுறா. வாங்க, ஓசியில கலர் கிடைக்குது. வாங்க வாங்க. இவர் இன்ஜினியர், நம்ம ஊருக்கு பம்பு செட்டு போட வந்திருக்காரு. வணக்கங்க. சோடா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க 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 அடி. சாப்பிடுங்க. ஆஹா இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம். காசு யாரு கொடுத்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும். காலி பாட்டிலையும் திருப்பி கொடுக்க கூடாது. மண்ணெண்ணெய் கிண்ணெண்ணெய் வாங்கி வச்சுக்கங்கய்யா. அப்படியே செஞ்சிருவோம். வச்சுக்க. அடாடாடாடா. இந்த மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. சாப்பிடுங்க. ஐயா எங்க தெருவுலயும் ஒரு குழா போடுங்க ஐயா. பொண்டு பிள்ளைகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு. ஆமா எங்க குழா போட போறீங்க? ஷோ, அத பத்தி கேட்க உங்களுக்கு யோக்கியதை கிடையாது. உங்கள் தலைவர் தியாகம் பண்ணவர், போராட்டம் பண்ணவர், ஜெயிலுக்கு போனவர், அவர் எங்கெங்க கையை நிறுத்துறாரோ அங்கெல்லாம் கொலையா போட்டுருவேன். ஓகே, ரொம்ப நன்றி இன்ஜினியர். அப்ப நான் வரட்டுமா? வாங்க. ஏண்டா டேய், வெட்டியா ஊரை சுத்திட்டாலுங்க. நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான? போயா புடிச்சுக்கிற. நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனதை உன் பொண்ணு பார்த்தா. அவளையே கேளியா? ஆமா. அப்ப நான் வரட்டுமா? ஏய் சோடாவுக்கு காசை கொடுத்துட்டு போ. டேய் யார பார்த்து யாருகிட்ட காசு கேக்குற? நான் யாரு? தலைவரே. நீ யாரு? செயலாளரே. இவ யாரு? பொருளாளரே. பொருளாளர்கிட்ட வாங்கிக்கயா. ஓ இப்பதான் உங்களுக்கு பாட்டில் கொடுத்துருக்கேன். இன்னும் 3 நாள் கழிச்சு தண்ணி கொடுப்பேன். போங்கயா. வாங்கயா. வாங்கய்யா. கலைஞர் வாங்க, காசு வாங்க. கேட்போம். ஐயோ நீ எல்லாம் பொருளாளர் இல்ல, வியாபாரம் இல்லப்பா, இல்ல, ஐயோ.